My dear learners, I would like to welcome you to the radio enabled learning course. In this session, we are going to see about powers and duties of auditors under auditing standard. The Company Act has conferred certain rights on auditors so as to enable them to discharge their duties smoothly. The following are the powers of auditors: right to assess, right to sign audit reports, right to attend annual general meeting, right to remuneration, and consent of auditors. So we can see one by one. Every auditor of a company shall have right to access books of accounts and voucher of the company. ஒவ்வொரு ஆடிட்டருக்குமே பார்த்தோம்னா கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், வவுச்சர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சரி பார்க்கறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து சரியாக இருக்கா, ஸோ அது ரிலேட்டடான எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ எந்த ஒரு ஆஃபீஸர்ஸையோ இல்லை வேறு எந்த ஒரு எம்ப்ளாயியோ கேட்குறதுக்கான அதிகாரம் வந்து ஆடிட்டர்ஸ்க்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அதுதான் அவருடைய நெசசிட்டி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா அவரோட ஆடிட்டிங் ஒர்க் அவரால் செய்ய முடியாது. த லிஸ்ட் ஆஃப் மேட்டர்ஸ் ஃபார் விச் ஆடிட்டர் shall seek information and explanation includes issues related to proper security for loans and advances, transactions by book entries, sale of assets in securities in loss, loans and advances made shown as deposits, personal expenses charged to revenue account, cash received for share allotment for cash. The auditor of holding company has same right. Next one, the auditor has a right to sign audit reports. ஸோ எந்த கம்பெனியில் ஒருத்தர் ஆடிட்டராக ஒர்க் பண்ணுறாரோ அந்த கம்பெனியோட ஆடிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சைன் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அந்த ஆடிட்டருக்கு இருக்குது. ஸோ இவர் எப்போல்லாம் ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் ஜென்ரல் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனியில் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அப்படின்னாலும் அப்பயும் வந்து ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ 2 தடவையும் ஆடிட் ரிப்போர்ட் இவர் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர் டு அட்டெண்ட் ஜென்ரல் மீட்டிங். அண்டர் செக்ஷன் 146 பிரகாரம் கம்பெனியில் நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்குமே வந்து அந்த ஆடிட்டருக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் சென்ட் பண்ணும். தே ஹாவ் டு கம்யூனிகேட் டு த ஆடிட்டர் relating to any general meeting. The auditor either he can attend himself or through his representative who shall be an auditor. The auditor in general meeting must be given a reasonable opportunity to speak on any part of the business which concerns him as the auditor. Under section 101, notice of general meeting must be given before 21 days to the auditor in such a manner as may be prescribed. ஒரு கம்பெனியில் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்கிறதுக்கு 21 டேஸ்க்கு முன்னாடியே அந்த ஆடிட்டருக்கு அதுக்கான நோட்டீஸை வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த ஆடிட்டருக்கு அந்த மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு போதுமான அளவுக்கு அவகாசம் கொடுக்கணும். எவ்ரி நோட்டீஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்க போகிறது, அதோட பிளேஸ், டேட்டு, டைமு, என்ன டேல நடக்குது, டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி அங்கே பேச போகிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக அந்த நோட்டீஸில் சென்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ரெம்யூனரேஷன். த ஆடிட்டர் ஆஃப் அ கம்பெனி shall be fixed in its general meeting as a remuneration fixed. It must include the expenses, if any, incurred by the auditor in connection with the audit of the company and any facility extended to him. ஆடிட்டருக்கான ரெம்யூனரேஷன் என்ன அப்படின்றது கம்பெனியோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேயே அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் வந்து அவருக்கான ரெம்யூனரேஷன், அதாவது ஆடிட் ஃபீஸ்னு நம்ம சொல்லலாம். இதை தவிர அந்த ஆடிட்டர் அந்த கம்பெனிக்கான ஆடிட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது செலவுகள் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கன்சென்ட் ஆஃப் த ஆடிட்டர். அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் த கம்பெனி ஆக்ட், த கம்பெனி மஸ்ட் மென்ஷன் இன் தேர் ப்ராஸ்பெக்டஸ் the name, address and consent of the auditors of the company. ஸோ கம்பெனி அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடிட்டர் கிட்ட அவருடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அவரோட நேம் அதில் போடலாமா இல்லை அவரோட அட்ரஸ் அதில் போடலாமா அப்படின்ற விருப்பத்தை ஆடிட்டர் கிட்ட தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர். ஆடிட்டரோட டியூட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஆடிட் ரிப்போர்ட் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ கம்பெனியோட ஆடிட்டர் யாருக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பெனியோட மெம்பர்ஸ்க்கு தான். ஸோ இவர் எதை பற்றி சொல்ல போகிறாரு அப்படின்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாமின் பண்ணி அதை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட். ஸோ இட் இஸ் அ ட்ரூ அண்ட் ஃபேர் ஒப்பீனியன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹி ஹாஸ் ஆடிட்டட். ஸோ இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஆஸ் பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்கப்படி இருக்கா அப்படின்றது இருக்கும்.
அதே மாதிரி ஆடிட்டர் கேட்ட எல்லா நெசசரியான இன்ஃபர்மேஷனும் எல்லா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து கம்பெனியோட ஆடிட்டர்ஸ் ப்ராப்பராக கொடுத்தாங்களா அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனும் ஆடிட் ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் டியூட்டி ஆடிட் ரிப்போர்ட் டு த கவர்மெண்ட் கம்பெனி. சப்போஸ் நான் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா ஆடிட்டர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதே கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா அந்த ஆடிட்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? CAG ஆடிட்டர், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவருக்கு ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். The government company auditor must submit a report to CAG audit on accounts and financial statements of the company examined by him and also the actions taken in this record. ஸோ நம்ம கவர்மெண்ட் கம்பெனி ஆடிட்டர் CAG ஆஃப் ஆடிட் அவங்களுக்கு வந்து எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த CAG ஆடிட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வித்தின் 60 days on receipt of receiving the report, they have the right to conduct a supplementary audit and comment on or supplement such audit report. ஸோ இவங்க அந்த ஆடிட்டர் என்ன மாதிரியான ரெமிடியல் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரோ அதுக்கான ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனை இவங்க நடத்துவாங்க வித்தின் 60 days ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். அதே மாதிரி CAG ஆடிட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து டெஸ்ட் ஆடிட்டும் கண்டக்ட் பண்ணலாம். இந்த கவர்மெண்ட் கம்பெனி ஆடிட்டர் அவரோட ஆடிட்டிங் ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்காரா அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு டெஸ்ட் ஆடிட். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹோல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் செக் பண்ணாத ஏதாவது ஒரு பர்டிகுலர் லெட்ஜரை மட்டும் செக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹோல் டிரான்சாக்ஷனும் ரைட்டாக இருக்கா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து டெஸ்ட் ஆடிட் அப்படின்னும். நெக்ஸ்ட் ஒன் லைபிள் டு பே டேமேஜஸ். சப்போஸ் அந்த ஆடிட்டர் மேலே தவறான வழக்குகள் ஏதாவது அந்த கம்பெனி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர் பேரில் எந்த விதமான தவறுகளும் இல்லை அப்படின்னா அதுக்கான லீகல் ரெமிடிஸ் அவர் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான டேமேஜஸ் கிளைம் பண்ணணுமோ அவர் வந்து he is having a right to claim damages. Next one, branch audit. Where a company has a branch office, the accounts of that office shall be audited either by the auditor appointed for the company or by any other persons qualified for appointment as an auditor of the company. ஸோ ஒரு கம்பெனிக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கான ஆடிட்டையும் வந்து இதே ஆடிட்டரும் செய்யலாம், இல்லை வேற ஒரு ஆடிட்டரும் செய்யலாம். ஸோ யார் ஒருத்தர் செய்கிறாரோ அவங்க வந்து அதுக்கான கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். எவ்ரி ஆடிட்டர் ஷேர் கம்ப்ளை வித் த ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா ஆடிட்டருமே அவரோட டியூட்டி எதன் பிரகாரம் செய்யணும் அப்படின்னா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ எப்படி ஆடிட் பண்ணணும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எந்தெந்த ஷெட்யூலுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதன் பிரகாரம் தான் செய்யணும். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஆடிட்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்கோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்தோன்னா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா NFRA, நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ராட் ரிப்போர்ட்டிங். If an auditor of a company suspects that an offense involving fraud is being committed by office or employees of the company, he shall immediately report the matter to the central government in such matter as may be prescribed. ஒரு கம்பெனியில் ஏதாவது ஃப்ராட்ஸ் ஹேப்பன் ஆயிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியை பற்றி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். அது அவரோட டியூட்டின்னு சொல்லலாம். Next one, winding up. Under section 305, at the time of voluntary winding up of the company, it is a mandatory requirement that the auditor should attach a copy of the audits of company prepared by him. ஒரு கம்பெனி வைண்ட் அப் பண்ணுறாங்க, அதாவது கலைக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஆடிட்டரோட ரிப்போர்ட் வந்து மேண்டேட்டரி. ஸோ அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப் கம்பெனியில் எவ்வளோ அசர்ட்ஸ் இருக்குது, ஸோ அதை யார் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்க போகிறாங்க, அதோட வேல்யூ என்ன, அவங்களோட லைபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி கிளியரான ஸ்டேட்மெண்ட் அதில் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர்ஸ் லைபிலிட்டி. த லைபிலிட்டி ஆஃப் அ கம்பெனி ஆடிட்டர்ஸ் மே பி ஸ்டடிட் அண்டர் 4 heads. Number 1, statutory liabilities. Number 2, contractual liabilities. Number 3, liabilities under common law. Number 4, other liabilities. We discuss in detail. First one, statutory liabilities. These are the liabilities of auditor under statute. They can be further classified into civil liabilities, criminal liabilities, and liabilities for professional misconduct. First one, civil liabilities. A civil liability arises out of civil wrong for which losses or damages can be claimed by
suing him in a civil court. Civil liability can be a liability for negligence, a liability for misfeasance. Civil liability எப்போ நமக்கு அரைசஸ் ஆகும் அப்படின்னா, அந்த ஆடிட்டர் மேலே ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணுறோம் இல்லை ஏதாவது சியூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் சிவில் லைபிலிட்டி அரைஸ் ஆகும். ஸோ இது நம்ம ரெண்டு கேட்டகரியாக சொல்லலாம். ஒன்று லைபிலிட்டி ஃபார் நெக்லிஜென்ஸ், இன்னொன்று லைபிலிட்டி ஃபார் மிஸ்ஃபீசன்ஸ். ஸோ நெக்லிஜென்ஸ் அப்படின்னும் போது ஆடிட்டர் யாருக்கு ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறாரு? ஷேர் ஹோல்டருக்கு ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ இவரோட ஒர்க் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக அவருடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி ஃபேர் ஒப்பீனியன் கொடுக்கறது தான் அவருடைய ஃபர்மோஸ்ட் டியூட்டி நம்ம சொன்னோம். சப்போஸ் இந்த ஆடிட்டர் அந்த டியூட்டியை செய்யலை, ஸோ செய்யாததுனால ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுது அந்த கம்பெனிக்கு அப்படின்னா, ஸோ இதை யார் பேர் பண்ண போகிறாங்க? அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பேர் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ராப்பராக அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணல, அதனால் அந்த கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அப்போ அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அதை பேர் பண்ண போகிறாங்க. ஸோ அவர் அந்த ஆடிட்டர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி சியூ பண்ணலாம். இதை நம்ம வந்து லைபிலிட்டி ஃபார் நெக்லிஜென்ஸ் அப்படின்றோம். ஸோ எதனால் இது லைபிலிட்டி ஃபார் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா, அவர் செய்ய வேண்டிய கடமையை இங்கே வந்து ப்ராப்பராக செய்யலை. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணலை. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம நெக்லிஜென்ஸ் அப்படின்றோம். நெக்ஸ்ட் ஒன் லைபிலிட்டி ஃபார் மிஸ்ஃபீசன்ஸ். மிஸ்ஃபீசன்ஸ் அப்படின்னா த ராங்ஃபுல் எக்ஸைஸ் ஆஃப் லாஃபுல் அத்தாரிட்டி. ஸோ யார் ஒருத்தர் இங்கே சட்டப்பிரகாரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆடிட்டர். ஸோ அவருடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரூலில் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் அவர் செய்யணும். பட் ஆனால் அந்த ஆஸ் பர் த லா அவர் செய்ய தவறுதுனால அதை நம்ம வந்து லைபிலிட்டி ஃபார் மிஸ்ஃபீசன்ஸ் அப்படின்றோம். ஸோ அவர் மேலே எல்லாருமே வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர் மேலே அதிகப்படியான ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து இங்கே அவர் மீறினதுனால கண்டிப்பாக அவர் மேலே என்ன பண்ணலாம்? கேஸ் ஃபைல் பண்ணி சியூ பண்ணலாம். ஸோ அவர் கொடுக்க வேண்டிய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபேர் ஒப்பீனியன் கொடுத்துருக்கணும். சரியாக அங்கே பண்ணாதனால அவர் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணி சியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்யூட்டரி லைபிலிட்டியில் செகண்ட் கேட்டகரி கிரிமினல் லைபிலிட்டி. crime is any offense punishable by law. Criminal liability of an auditor arises out of an illegal act resorted to crime. ஸோ நம்ம க்ரைம் அப்படின்னாலே சட்டத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து க்ரைம் அப்படின்னும், கட்டாயம் அதுக்கு வந்து சட்டப்பிரகாரம் நம்ம பனிஷ்மெண்ட்டும் வாங்கி தரணும். ஸோ நம்ம கிரிமினல் லைபிலிட்டிஸ் மே பி grouped into two. First one under the Companies Act 2013 and under the Indian Penal Code. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் எதெல்லாம் கிரிமினல் லைபிலிட்டி அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இன் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ ஆடிட்டர்ஸ் தான் வந்து கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸில் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கான பொறுப்புகள் அவருக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் ஏதாவது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லை மிஸ்ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான பொறுப்புகளையும் அவர் தான் ஏற்றுக்கணும். அதே மாதிரி ஃப்ராடுலண்ட்லி இன்டியூசிங் பர்சன்ஸ் டு இன்வெஸ்ட் மணி அண்ட் வில் பி சார்ஜ்ட் வித் பெனால்ட்டி ஃபார் த சேம். ஸோ நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் அவங்க நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆடிட்டர் வந்து தெரிஞ்சே ஹீ இஸ் நோயிங்லி டூ த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ அதனால் நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனாலே ஒரு பேரில் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கடுத்து an auditor's report or any document of a company is signed or authenticated which is not in conformity with the provisions of section 227 and 229. ஸோ ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் அவர் பேரில் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். In the course of winding up, the auditor does not return the court all the books and documents of the company in his possession. He fails to appear before the court. ஸோ அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி ஆடிட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா அவர் வசம் இருக்கக்கூடிய இல்லை அவர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னென்னலாம் அவர் கண்ட்ரோல் வச்சுருக்காரோ அது மொத்தத்தையும் ஒப்படைக்கணும். ஒப்படைக்கலை அப்படின்னாலும் அவர் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் the auditor makes a statement which is false in any material particularly knowingly to be false. ஸோ அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு தெரிஞ்சே சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பேரில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் கிரிமினல் லைபிலிட்டிஸ் அண்டர் த இந்தியன் பீனல் கோட். Under section 197 of the Indian Penal Code, whoever issues or signs any certificate required by law knowing that
Such certificate is false in material point shall be punishable. ஸோ இந்தியன் பீனல் கோட் பிரகாரம் அண்டர் செக்ஷன் 197 பிரகாரம் ஒரு ஆடிட்டர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் ஃபால்ஸ் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் வந்து பனிஷபிள் அண்டர் த லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபஷ்னல் மிஸ்கண்டக்ட். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் 1949 பிரகாரம் என்ன சொல்லியிருக்குன்னா, it specifies a number of acts and omissions that constitute professional misconduct in relation to chartered accountants in practice. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி த காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட்ஸ் ஆக்ட் 1959 contains provisions regarding professional misconduct in relation to chartered accountant and cost accountant in practice. ஸோ த காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் ஆக்ட் 1959லேயும் அந்த ப்ரொஃபஷனலுக்கான எத்திக்ஸ் என்னென்ன, சப்போஸ் அவங்க அதை மீறினாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனைகள் என்னென்ன, இதெல்லாம் மிஸ்கண்டக்ட் அப்படின்றதையும் அதில் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டிஸ். These are the liabilities of an auditor for breach of contract. Contractual liabilities arise because of auditor's failure to fulfill a contractual obligation. As per the Indian Contract Act 1872, an auditor becomes liable to his client on his failure to perform duties undertaken by him. Indian Contract Act 1872 பிரகாரம் ஒரு ஆடிட்டர் யாருக்கு லைபிள் அப்படின்னா அவங்களோட கிளைண்ட்டுக்கு அவர் லைபிள். ஸோ எந்த கம்பெனிக்கு அவர் வந்து ஆடிட்டர் ஆக்ட் பண்ணுறாரோ அவங்க தான் அவருக்கு வந்து கிளைண்ட். ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் ஆடிட்டர் அவரோட டியூட்டிஸை ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கட்டாயம் அந்த கம்பெனி அந்த ஆடிட்டர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி சியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், லைபிலிட்டிஸ் அண்டர் காமன் லா. ஸோ இது நம்ம காமன் லா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் அன்ரிட்டன் லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எழுதப்படாத ஒரு சட்டம். ஸோ ஆடிட்டர்ன்ற ஒருத்தர் அப்படின்னா அவர் ஆஸ் பர் த ரூல், ஆஸ் பர் த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், ஸோ நம்மளுடைய இந்திய சட்ட பிரகாரம் என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணணும். he should not be act against the law. Next one, other liabilities. Other liabilities of an auditor include liabilities to third parties, liability for libel. First one, liabilities to third parties. ஸோ ஆடிட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்னால தேர்ட் பார்ட்டி அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி இவர் பேரில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனிக்கு பேங்க் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஆடிட் ரிப்போர்ட் மூலயமா அங்கே ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நஷ்டப்பட போகிறது வந்து பேங்க்கு தான். ஒரு கம்பெனியை நிறைய அசட்ஸ் இருக்குது, நல்ல குட்வில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு பேங்க் வந்து அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையாகவே அங்கே இல்லைன்னா பேங்க் தான் அங்கே வந்து சஃபர் ஆக போகிறாங்க. சப்போஸ் அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா பேங்க் அந்த ஆடிட்டர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒன், லைபிலிட்டி ஃபார் லிபல். ஸோ லிபல் அப்படின்னா இட் இஸ் பப்ளிஷிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் டேமேஜிங் எ பர்சன்ஸ் ரெப்யூட்டேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ வேணும்ன்ட்டே ஒரு பர்சனுடைய நல்ல பெயரை பாதிக்கிறதுக்காக ஒரு ஆடிட் ரிப்போர்ட் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பேரில் வந்து லைபிலிட்டி கிளைம் பண்ணலாம். The audit report is considered as a privileged document. The auditor should submit his report in a manner which may not result in exposing him to action on grounds of defamation. ஸோ யாரோ ஒருத்தர் பேரில் பேர் வரணும் அப்படின்ற காரணத்தினால ஒரு ஃபேக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து ஆடிட்டர் சப்மிட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணார் அப்படின்னா அவர் பேரில் வந்து நஷ்ட ஈடு கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், லைபிலிட்டி ஆஃப் ஆடிட்டர்ஸ் அண்டர் கம்பெனி ஆக்ட் 2013. ஸோ நம்ம மேலே சொன்னது எல்லாமே ஆடிட்டர்ஸ் எதுக்கு கடமைப்பட்டிருக்காரு, அவர் அதெல்லாம் செய்யலை அப்படின்னா அவர் பேரில் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். சப்போஸ் அவர் அந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சார் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி பெனாலிட்டிஸ் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பெனாலிட்டி லெவிட் பை ட்ரிபியூனல். ஸோ ட்ரிபியூனல் அப்படின்றது நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ யாராவது ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இல்லை ஃப்ராடுலண்ட் மேட்டரில் இன்வால்வ் வராரு அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆடிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஆடிட்டரை அந்த கம்பெனிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்களோ அவர் அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த கம்பெனிக்கு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க.
அவருக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னா குறைஞ்சது 6 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் உண்டு. அது கூடவே ஃபைன் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபைன் எவ்வளோ அப்படின்னா அவர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஃப்ராடில் ஈடுபட்டாரோ அந்த அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் 3 டைம்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ராட். சப்போஸ் இதில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய மினிமம் இம்ப்ரிசன்மெண்ட் பீரியட் வந்து 3 இயர்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஒன், பெனால்ட்டி ஃபார் நான் ஃபைலிங் ஸ்டேட்மெண்ட் வித் ஆர்ஓசி ஆஃப்டர் ரெசிக்னேஷன். நம்ம வந்து ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர்ஸ்லேயே இதை பார்த்தோம். ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து அவராக விருப்பப்பட்டு அந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா ரிசைன் ஆகிற டேட்லேருந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிக்கு ரிட்டன் ஃபார்ம் சப்மிட் பண்ண, அதாவது ஏடிடி ஃபார்ம் 3ன்றதை சப்மிட் பண்ணணும். த்ரூ இது கூடவே வந்து ப்ராப்பர் ரீசன்ஸையும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சப்போஸ் அதை பண்ணலை அப்படின்னா அவருக்கான பெனாலிட்டி பனிஷபிள் அமௌண்ட் வித் ஃபைன் என்ன அப்படின்னா குறைஞ்சது 50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும். தேர்ட் ஒன், penalty for non-compliance with the requirements of section 139, 143, 144 and 145. section 139ல appointment of auditors பற்றி சொல்லியிருக்கு. section 143ல powers and duties of auditors பற்றி சொல்லியிருக்கு. section 144ல அவர் என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. section 145ல ஆடிட் ரிப்போர்ட்டு சைன் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவரோட கட்டுப்பாடு கீழே வச்சுருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாமே அவர் வந்து சரியான விதத்தில் அவர் பண்ணலை. ஸோ அவரோட அப்பாயின்மெண்ட் சரியில்லை. ஸோ டிஸ்குவாலிஃபைடு பர்சனை அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆடிட் ரிப்போர்ட் சரியாக இல்லை, ஆடிட்டர்ஸ் அவரோட டியூட்டிஸை சரியாக பண்ணலை. ஸோ இதில் எந்த விஷயத்தில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் அவருக்கான பனிஷபிள் அமௌண்ட் வித் ஃபைன் வந்து மினிமம் 25,000 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் ரூபீஸ் 5 lakh வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன், penalty for intention to deceive stakeholders of the company. ஸோ ஒரு ஆடிட்டரோட ரிப்போர்ட் வந்து ட்ரூ ஒப்பீனியனாக இருக்கணும் அப்படின்றது காமனான ரூல். பட் ஆனால் அவர் வந்து நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸை நம்ப வச்சு அந்த கம்பெனியோட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபேக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இஷ்யூ பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனையும் அவர் வந்து அனுபவிக்கணும். ஸோ அவர் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் அதனால் ஏமாந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவர் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அவருக்கு வந்து பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட்டும் உண்டு. ஃபார் ஏ மினிமம் பீரியட் ஆஃப் 1 year அவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் உண்டு. வித் எ ஃபைன் பிகின்ஸ் ஃப்ரம் rupees 1 lakh to rupees 25 lakhs. நெக்ஸ்ட் ஒன், பெனால்ட்டி ஃபார் லாஸ் அரைசிங் அவுட் ஆஃப் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ எந்த ஆடிட்டர் அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரோ அந்த கம்பெனிக்கு அவர் வாங்கின ரெம்யூனரேஷன் எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் அதை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் அந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் வந்திருக்கலாம். என்ன மாதிரி நஷ்டமாக இருந்தாலும் அதை அந்த ஆடிட்டர்கிட்டேருந்து அவங்க கிளைமாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பெனால்ட்டி ஃபார் ஃபெயிலியர் டு டிஸ்க்ளோஸ் ஃப்ராட். ஆஸ் பர் செக்ஷன் 143 சப்செக்ஷன் 12 பிரகாரம் ஆடிட்டரோட டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் ஒரு டியூட்டி வந்து நம்ம டிஸ்க்ளோசிங் ஃப்ராட் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா கம்பெனியோட எம்ப்ளாயீஸோ இல்லை வேறு யாராவது ஒரு அஃபீஷியல்ஸோ கம்பெனியில் வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் வராங்க அப்படின்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணணும். சப்போஸ் அவர் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஹீ ஷால் பி பனிஷபிள் வித் அ ஃபைன் ஆஃப் rupees 1 lakh to rupees 25 lakhs. நெக்ஸ்ட் ஒன், பெனால்ட்டி லெவியபிள் பை NFRA ஃபார் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். நம்ம ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னா ஆஸ் பர் த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பிரகாரம் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பர்சன் நடந்துக்கல அப்படின்னா NFRA has a supreme power to make orders for imposing penalty of rupees 1 lakh to 5 times of the fees received in the case if individuals and not less than rupees 10 lakhs to 10 times of the fees received in case of firms. சப்போஸ் அங்கே வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டில் ஈடுபட்டது வந்து இண்டிவிஜுவல் ஆடிட்டர் அப்படின்னா குறைந்தபட்சம் அவருக்கான பெனாலிட்டி 1 lakh ரூபீஸ்லேருந்து அதில் 5 மடங்கு. சப்போஸ் அது வந்து ஆடிட் ஃபர்ம்ஸ் அப்படின்னா அவங்களுடைய குறைஞ்சபட்ச அபராத தொகை வந்து 10 லட்சத்துலேருந்து அதை 10 தடவை 10 times ஆஃப் த ஃபீஸ் ரிசீவ். அதே மாதிரி NFRA டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆடிட்டரோ இல்லை ஆடிட் ஃபர்மையோ வந்து டிபார்ட் பண்ணலாம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அதுலேருந்து வந்து அவங்கள டிபார்ட் பண்ணலாம் ஃபார் ஏ மினிமம் பீரியட் ஆஃப் 6 months to 10 years வரைக்கும்.
Next one, disqualification for appointment as auditor. A person who has been convinced by a court of an offence involving fraud and a period of 10 years has been elapsed from the date of such conviction shall be disqualified to be appointed as auditor of any company. Last one, action under section 447. Any person who is found to be guilty or fraud shall be punishable with the imprisonment for a term of 6 months to 10 years and shall also be liable of fine which shall not be less than the amount involved in the fraud but which may extend to 3 times the amount involved in the fraud. Thank you.